நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு டியூஸ்டே, ஹஸ்பண்டுக்கு லீவ் இருந்துச்சுன்னா எங்களுக்கு அந்த டே எப்படி போகும் அண்ட் அவங்களுக்கு லீவும் இருக்கணும். அந்த சேம் டைம் நாங்கள் வெளியே எங்கேயுமே போக பிளான் பண்ணலைன்னா அந்த டே எங்களுக்கு எப்படி போகும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இன்னைக்கு ஹஸ்பண்ட் எனக்காக என்னென்ன குக் பண்ணி தந்தாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். நேற்றே ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க நாளைக்கு லீவ் இருக்குது, அதனால இன்றைக்கே பிளான் பண்ணிக்கோ, எங்கே போகலாம் அப்படின்னு அந்த டைம் நம்ம யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். இன்றைக்கி ப்ரீ பிளான்டாக இருந்துச்சுன்னா நாளைக்கு நம்ம காலையிலே கிளம்பிடலான்னு சொன்னாங்க. ஆனால் ரொம்ப மழையாக வேறு இருந்துச்சு. இந்த வீக் வந்துட்டு எப்படின்னா நம்ம நினச்சி பார்க்காத டைமில் மழை பெய்யுது. அதுவும் இப்போல்லாம் மழை பெய்யாது அப்படின்னு நினைக்கிற டைம் தான் சடனாக ஒரு சின்ன மழை பெஞ்சிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகுது. அதெல்லாம் பார்க்கும்போது சரி பாப்பாவையும் வச்சுட்டு நம்ம வெளியே போகும்போது திடீர்னு மழை வந்துடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்துட்டு வெளியே எங்கேயுமே போக வேண்டாம், வீட்டிலையே குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணோம். உடனே ஹஸ்பண்டும் சொல்லிட்டாங்க, சரி ஓகே அப்போ இன்றைக்கி வந்துட்டு நான் உனக்கு குக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்துட்டு 3 டைம்ஸுமே ஹஸ்பண்ட் தான் குக் பண்ண போகிறாங்க. நம்ம வந்துட்டு அவங்களுக்கு பேச்சு துணையாக இருக்க போகிறோம் அண்ட் வந்துட்டு நல்லா சாப்பிட போகிறோம், சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறோம், பாப்பா கூட விளையாட போகிறோம். இவ்வளவுதான் இன்றைக்கி டாஸ்க்கு. மற்றபடி இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க் எதுவுமே கிடையாது. நேற்று ஈவினிங்கே எல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சாச்சு. இன்றைக்கி டியூஸ்டே இல்லையா, அதுவும் இல்லாமல் இது வந்துட்டு கார்த்திகை மாதம், அவங்க வந்துட்டு விரதம் தான். நான் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணணுங்கிறதுக்காக என்ன வந்துட்டு இந்த விரதம் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு இருந்தேன். இன்றைக்கி டியூஸ்டேங்கிறதுனால காலையிலே போய் வெஜிடபிள்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எப்போவுமே மாவு வந்துட்டு நான் தான் வீட்டில் ரெடி பண்ணி வைப்பேன். இந்த டைம் மாவுமே இல்லைங்கிறதுனால தோசை மாவுமே அவங்க கடையில் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவங்க வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது தோசை ஊற்றிட்டு இருக்கும்போதே சட்னி ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு தோசை தான் ஊற்றிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கல்லை தான் எடுத்து வச்சாங்க. அதுக்கப்புறமா யோசிச்சாங்க, ஒருவேளை இது வரலன்னா என்ன பண்ணுறதுன்னு நான்ஸ்டிக் எடுக்கிறதுக்கு யோசிச்சாங்க. இதை அப்புறம் திரும்ப வச்ச இடத்துல இருந்து திரும்ப எடுத்து அடுப்பில் வச்சாங்க. இந்த கல் பழைய கல் தான். பழைய கல்லுனா மாமி யூஸ் பண்ண பழைய கல், ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ண கல். அதுக்கப்புறம் அவங்க ஒதுக்கி வச்சுருந்தாங்க, அவங்க தோசைக்கல் மாற்றும் போது கடைக்கெல்லாம் யூஸ் பண்ண கல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது அங்கே இருந்துச்சுன்னு இதை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன்னா நாங்கள் வந்துட்டு ஒரு கல் யூஸ் பண்ணி பார்த்தோம், அதில் தோசை நல்லாவே வரல. புது கல்லில் நல்லா வராது போல், சீசனிங் எல்லாம் நம்மளுக்கு ப்ராப்பராக பண்ண தெரியாதுங்கிறதுனால இந்த பழைய கல் கிடச்சது என்னமோ ஒரு பொக்கிஷம் போல் தோணுச்சு. இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுலேயுமே சம்டைம்ஸ் வந்துட்டு வராது. அப்படின்னா 1-2 தோசை வந்துட்டு இந்த மாதிரி ஆகிட்டு அதுக்கப்புறம் நல்லா வரும். நம்ம ஊற்றுறதே 2-3 தோசை தான், அதுலேயும் 2-3 வந்துட்டு இந்த மாதிரி ஆயிரும். நல்லா ஆவி பறக்க தோசை இருந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியே லைட்டாக மழை வந்துட்டு தூத்திட்டே இருக்குது. சின்னதாக தான் தூத்த தொடங்குச்சு. 2 தோசை ஊற்றுனதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு சட்னியும் ப்ரிப்பேர் பண்ண தொடங்கிட்டாங்க. தேங்காய் வந்துட்டு நார்மலாக நான் வந்துட்டு திருவுறது எனக்கு வரும். ஆனால் வந்துட்டு கீழே உட்காந்து திருவுற மாதிரி எந்த ஒரு திருவலை தான் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி கரைக்கி திருவுற திருவலை அங்கே மாமிக்கிட்ட உண்டு. இவங்க வந்துட்டு எந்த திருவலைனாலும் நல்லா திருவுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் கல்யாணம் ஆன புதுசில் திருவலை எல்லாம் இல்லை, 2 இயர்ஸாக அந்த திருவலையே இல்லாமல் தான் மேனேஜ் பண்ணோம். இந்த மாதிரி கீரி தேங்காயை இந்த மாதிரி கத்தி வச்சு கீரி யூஸ் பண்ணுறது வந்து எங்கள் வீட்டில் பழக்கம் கிடையாது. நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி எடுத்து பழகுனது. நானுமே இப்போ வந்துட்டு இதுதான் எனக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி நானும் கீரி தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப டைம் ஆகாது. நம்ம வந்துட்டு ஒரு 10-15 பீஸ் அப்படியே எடுத்து டக்குன்னு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு தடவை பிளெண்ட் பண்ணோன்னா அது வந்துட்டு தேங்காய் திருவல் மாதிரி வந்துடும். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பண்ணுறது. மற்றபடி எங்கள் வீட்டில எல்லாம் வந்துட்டு கீழே உட்காந்து திருவுறது தான். இங்கேயுமே இப்போ தான் நான் அந்த மாதிரி ஒரு திருவலை வாங்கியிருக்கேன். வாங்கி வச்சே ஒரு 2 months ஆகுது. இன்னும் அதில் வந்துட்டு நான் தேங்காய் எதுவுமே திருவலை. இந்த மாதிரி கீரி பழகுனதுனால ஒரு 2 இயர்ஸாகவே இந்த மாதிரி கத்தி வச்சு தேங்காயை கீரி பழகுனதுனால எனக்கு வந்துட்டு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. மதுரையில் ஒர்க் பண்ணும்போதுமே இந்த மாதிரி தான் அங்கே எடுப்பாங்க தேங்காய். நான் அங்கே பண்ணது கிடையாது, ஆனால் பார்த்துருக்கேன். பொறுமையாக வாங்கிட்டு வந்து எல்லாம் பொறுமையாக பண்ணதுனால
சரி நம்ம வந்துட்டு பாப்பாக்கு தனியாக சட்னி எல்லாம் எடுத்து வைக்க வேண்டாம், காரம் கம்மியாக போட்டு சட்னி அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்ட மிளகாவை வந்துட்டு நான் வெளியே எடுக்க வச்சுட்டேன். கடைசியாக நாங்கள் வந்துட்டு ஒரே ஒரு மிளகா மட்டும் ஆட் பண்ணோம், பாப்பாக்கும் இதையே கொடுத்துடலாங்கிறதுனால. இந்த கட்டை நான் வந்துட்டு ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். இதை வந்துட்டு நான் எதையாவது அடிக்கிறதுக்கும் உடைக்கிறதுக்கும் தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இவங்க வந்துட்டு இதில் வெங்காயம் எல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. எவ்வளோ வெங்காயம்னாலும் அவங்களுக்கு இந்த கட்டை வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுள். என்னோட ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்ச ரெசிபீஸ்னு பார்த்தீங்கன்னா, தெரிஞ்ச ரெசிபீஸ்னு கூட சொல்ல முடியாது, அடிக்கடி அவங்க பண்ணுற ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்னி சாம்பார் தான். ஏன்னா அங்கே மாமிக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா, டெய்லியுமே காலையில் வந்துட்டு எங்களுக்கு டீ ஷாப் இருக்குது, அதுலேயே டிஃபனும் அவைலபிள் தான். அப்போ வந்துட்டு சட்னி சாம்பார் வந்துட்டு அவசரத்துக்கு பிளெண்ட் பண்ணுறது, மிக்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரிப்பட்ட வேலையெல்லாம் இவங்க வந்துட்டு மாமிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். எல்லாமே ரெடியானதும் நான் வந்துட்டு பாப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நானும் அப்படியே உட்காந்து சாப்பிட்டாச்சு. இந்த ஸ்பீக்கர், ப்ளூடூத் ஸ்பீக்கரில் அவங்களுக்கு பிடிச்ச அந்த கார்ட்டூன் பாட்டை போட்டு விட்டோம். ஏன்னா அவங்க வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு இந்த ஸ்க்ரீன் டைம் எல்லாம் இல்லாமல் வச்சுக்கலான்னு எங்களுக்கு தோணுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் இந்த மாதிரி சுட்டி கண்ணம்மா பாட்டு வந்து என்ஜாய் பண்ணி கேட்டாங்க, பார்த்தாங்க. இப்போ வந்துட்டு அதெல்லாம் பார்க்க விடுறது கிடையாது. இந்த மாதிரி ஸ்பீக்கரில் போட்டு விட்டோன்னா அந்த சவுண்டை கேட்டுட்டு அவங்க வைப் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுக்குவாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு லஞ்ச் பண்ண தொடங்கிட்டோம். ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு எந்திரிச்சதே லேட்டு. ஹஸ்பண்ட் வந்துட்டு காலையிலே ஏர்லி மார்னிங்கே முழிச்சிட்டாங்க. எந்திரிச்சு போய் கடையிலெல்லாம் ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு தான் வந்தாங்க, எங்களுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு. அதுக்கப்புறமா தான் வந்து குக் பண்ண தொடங்குனாங்க. சாப்பிட்டது லேட்டுங்கிறதுனால லஞ்ச் வந்துட்டு பண்ணி வச்சிட்டோன்னா அடுத்து எப்போனாலும் பசிக்கும்போது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிச்சனுக்குள்ளே வந்தோம். நான், பாப்பா, ஹஸ்பண்ட் 3 பேருமா தான் உள்ளே என்டர் ஆனோம். உள்ளே வந்துட்டு ஒரு சின்னதாக சேர் போட்டு நான் அதில் உட்காந்துட்டு இருந்தேன். அவங்க வந்துட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்துட்டு மஷ்ரூம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் வந்துட்டு குக் பண்ண வேண்டாம், நம்ம இன்றைக்கி சிம்பிளாக ஏதாவது பண்ணிக்கலாம், ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஈஸியானதுன்னா சாம்பார் தான். எனக்கு வந்துட்டு சாம்பார் வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் வைக்கவே தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறமும் இது வரைக்கும் நான் வச்சதே கிடையாது. காலையில் டிஃபன் வந்துட்டு அங்கே மாமா கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தாங்கன்னா அதில் சாம்பார் இருக்கும், அதை சாப்பிட்டுக்கிறது. சம்டைம்ஸ் அந்த டிஃபன் பார்சலில் இருக்கிற சட்னியை மட்டுமே வச்சு நான் அந்த டிஃபனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சாம்பாரை வந்துட்டு லஞ்சுக்கு வச்சுக்குவேன். அந்த மாதிரியும் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வீட்டில் வந்துட்டு சாம்பார் வச்சதே இல்லை. இப்போ இவங்க ப்ரிப்பேர் பண்ணுற சாம்பார் தான் இந்த 2.25 வருஷத்தில் நாங்கள் வந்துட்டு 4வது பண்ணுற சாம்பார். ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகி அந்த ஃபஸ்ட் இயர் கோவில் கொடை, முத்தாரம்மன் கோவில் கொடைக்கு ஒரு சாம்பார் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வந்துட்டு அதே கோவில் கொடைக்கு கெஸ்ட் எல்லாம் வருவாங்கங்கிறதுக்காக சாம்பார் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ இடையில ஒரு தடவை வச்சுருந்தோம், 2 பேரும் சேர்ந்து தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்துட்டு அவங்க தான் வைக்கிறாங்க. சாம்பார் இது வரைக்கும் நான் வச்சதே இல்லை. அவியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இங்கே நாகர்கோவிலில் ரொம்ப ஸ்பெஷல். ஆனால் வந்துட்டு நாங்கள் அது எங்கள் வீட்டில் இது வரைக்கும் வச்சதும் இல்லை, அவியலுக்குன்னு தனியாக காய்கறி வாங்கிட்டு வந்ததும் கிடையாது. நான் வந்துட்டு வெஜ்ஜு வந்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டேன். அதனால் ரொம்ப இந்த மாதிரி காய்கறி ஐட்டம்ஸ் எல்லாம் நான் பண்ணினதே கிடையாது. ரேராக பண்ணுவேன். இந்த ஃப்ரைடே, டியூஸ்டேயில் வேறு வழி இல்லாமல் பண்ணுறது. அதுவும் ஒரு ரசம் அந்த மாதிரி சிம்பிளாக தான் ஏதாவது இருக்கும். சின்னதாக ஏதாவது ஒரு வெஜிடபிள் ஃப்ரை இல்லைனா சின்னதாக ஒரு பொரியல் மாதிரி பண்ணுவேன், அவ்வளவுதான். சாதத்தை அடுப்பில் வச்சுட்டு தான் காய் எல்லாமே கட் பண்ண தொடங்கினாங்க. அதுக்குள்ளே சாதம் வந்துட்டு பொங்கி வந்துடுச்சு, ஒலை வந்துட்டு கொதிக்க தொடங்கிடுச்சு. இன்றைக்கி வந்துட்டு துவரம்பருப்பு இல்லை, பாசிப்பருப்பில் தான் சாம்பார் வைக்கிறோம். பாசிப்பருப்பு வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்துட்டு நம்ம எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு அந்த கேஸ் இஷ்யூ அது எதுவுமே இருக்காது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. அதனால் மேக்ஸிமம் இந்த பருப்பு தான். பாப்பாவுக்குமே சாதத்துக்கு கூட இந்த மாதிரி பருப்பு தான் நான் போட்டு வேக வச்சு கொடுப்பேன். துவரம்பருப்பு இது வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்ததில்லை. துவரம்பருப்பு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது, ஆனால் அளவாக எடுத்துக்கலாம். நாங்கள் ரொம்ப அதை வந்துட்டு எடுத்துக்கிறது இல்லை. பருப்பு, காய்கறி எல்லாம் ரெடி பண்ணி வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் ஊற்றி
குக்கரில் போட்டு மூடி அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த பாகற்காயை கட் பண்ண தொடங்கினாங்க. இன்றைக்கி வந்து பாகற்காயை நாங்கள் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். நான் பாகற்காய் ஃப்ரை பண்ணும்போது இந்த பாகற்காயை வந்துட்டு 2ஆக கீறி அதுக்குள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் கட் பண்ணி அந்த ஃப்ரை பண்ணுவேன். ஹஸ்பண்ட் கிட்ட கூட சொன்னேன் அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு. இல்லை இது இந்த மாதிரி பண்ணாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, இது வந்துட்டு கட் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொன்றிலையா இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு சொன்னேன். இப்போ யார் அந்த சீட்ஸ் எல்லாம் எடுக்க போறா, அது அதுலேயே இருக்கட்டும், சாப்பிடும்போது நம்ம எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இன்னைக்கு வந்துட்டு குக்கிங் ஃபுல்லாகவே அவங்க தான். அதனால ரொம்ப நம்ம உள்ளே வந்துட்டு இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு வந்துட்டு கருப்பட்டி காப்பி தான் போட போனேன். அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாட்டுப்பால் இதெல்லாம் இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணலை. கோவிலில் மட்டும் அன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் குடித்தது தான். கருப்பட்டி வந்துட்டு ரொம்ப நல்லது உடம்புக்கு. சரி நம்ம வந்துட்டு கோல்ட் ஆகாமல் இருக்கோம், கொஞ்ச நாளைக்கு இதையே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சமாக கருப்பட்டி காப்பி போடுறதுக்கு வச்சுருந்தேன். கருப்பட்டியில் உடம்புக்கு தேவையான அயன், ஃபோலிக் ஆசிட் எல்லாமே இருக்குது. அதனால் இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு நல்லது தான். ஒரு சிலர் வந்துட்டு இதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் வந்துட்டு அப்படி பண்ணுறதில்ல. இங்கேயுமே பால் தான் குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் கொடுப்பாங்க. கருப்பட்டி காப்பி கொடுக்குற வீடுகள் கம்மி தான். எங்கள் அண்ணா பசங்களுக்கு எல்லாமே அண்ணி வந்துட்டு கருப்பட்டி காப்பி தான் கொடுப்பாங்க. எப்போவாவது ஒருக்கா ஸ்டாக் இல்லை அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் தான் வீட்டில் வந்துட்டு பால் இருக்கும் இல்லையா, கெஸ்ட் யாராவது வந்தால் கொடுக்குறதுக்காக வச்சுருப்பாங்க. கோல்ட் ஆயிருங்கிறதுக்காக மேக்ஸிமம் நாங்கள் வந்துட்டு பால் யூஸ் பண்ணுறதில்ல. அம்மா வந்துட்டு தேயிலை குடிப்பாங்க, பால் போட்டு தான் குடிப்பாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கெல்லாம் மேக்ஸிமம் கருப்பட்டி காப்பி தான். நம்மளோட பாப்பாக்குமே நான் வந்துட்டு கருப்பட்டி காப்பி இப்போ ஒரு 1 வீக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நல்லாவே குடிக்கிறாங்க. பாப்பா கிச்சனுக்குள்ளே நின்றுட்டு அவங்க அப்பாவை எடுக்க சொல்லி ஒரே அழ தொடங்கிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்கள டைவர்ட் பண்ணுறதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டேன். ஆனால் இப்போல்லாம் நம்ம எங்கே கொண்டு விட்டாலுமே அவங்க கிச்சனுக்குள்ளே என்ட்ரி கொடுத்துட்றாங்க அந்த வாக்கரில். நார்மலாக கீழே விட்டால் கூட தவழ்ந்து வந்து ஃபஸ்ட்டு கிச்சனுக்கு தான் வராங்க. அங்கே அவங்க வரதில் எனக்கு என்ன பிரச்சனைனா, வந்த உடனே வந்துட்டு அவங்களுக்கு எட்டுற கபோர்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு மெதுவாக எந்திரிச்சு அவங்க வந்துட்டு அந்த கபோர்டை திறக்க பார்ப்பாங்க. அது திறக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, திறக்கும்போது இன்னொரு கையை உள்ளே விட்டுக்குவாங்க. கபோர்டில் வந்துட்டு கை மாட்டிக்கிட்டு அழுவாங்க. அது ஒரு டேஞ்சர். இன்னொன்று என்னென்னா, கிச்சனில் டஸ்ட்பின் இருக்கும் ஒரு கார்னரில். அந்த டஸ்ட்பினை தான் வந்த உடனே தட்டி போட்டுருவாங்க. அதுக்குள்ளே இருக்கிற பொருளெல்லாம் கை வச்சு எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டோம்னாலும் எதையாவது எடுத்து வாயில் வச்சுருவாங்க. இந்த டைமில் குழந்தைங்கள ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஃபுல் டைமுமே அவங்களுக்கு தான் நம்ம அட்டென்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் அவங்க கூட விளையாடி அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுத்ததில் நாங்கள் வந்துட்டு குக்கர் விசிலை வந்துட்டு கவுண்ட் பண்ண மறந்துட்டோம். அது கூடவே 4 விசில் போயிருக்கோன்னு நினைக்கிறேன். 2 விசிலாவது எக்ஸ்ட்ரா போயிருக்கோன்னு நினைக்கிறேன். நார்மலாக 3 விசில்லையே அவங்க வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. இன்றைக்கி ஒரு 4-5 விசில் போயிருக்கோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பாப்பா வந்துட்டு அவங்க அப்பாட்டையே போகணுன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களே எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் கிச்சனில் நின்னேன்னா ஃபுல் டைமும் அவங்கள தூக்கி வச்சுட்டே தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ரிஸ்க்காக எண்ணெயில் ஏதாவது பண்ணுறேன் அந்த மாதிரி ஏதாவதுனா தான் வாக்கரில் இருத்தி பின்னாடி விட்டுட்டு நான் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் அவங்க வந்துட்டு நம்ம தூக்கி வைக்கணும்னு ஆசைப்படுறத விட நம்ம கையில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்க்கணுன்னு தான் அதிகமாக ஆசைப்படுறாங்க. அதனால் வாக்கரில் இருத்தினாலுமே அழுதுட்டு நம்ம கைக்கு வந்துடுவாங்க. சாம்பார் பொடி, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள், உப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி எல்லாமே கரைச்சி ஊற்றியாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்துட்டு தாளித்து மட்டும்தான் ஊற்ற வேண்டியிருக்கு. அதையும் ஊற்றியாச்சு. இப்போ நமக்கு சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா பாகற்காயை தான் ஃப்ரை பண்ணணும். அப்பா ஹஸ்பண்ட் என்ன கேட்டாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, நம்ம அடிஷ்னலாக ஏதாவது ஒரு பொரியல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்துட்டு கேரட் இருந்துச்சு, ஆல்ரெடி வாங்கின கேரட். சரி அதை வந்துட்டு நம்ம ஒரு பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே
சரி, அப்போ பாகற்காய் ஃப்ரையும், கேரட் பொரியலும் வந்துட்டு போதும். இதோடி வந்துட்டு லஞ்ச வந்துட்டு முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டின்னருக்கு ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஏதாவது ஃப்ரை பண்ணணும்னா, கொஞ்சமா ஆயில் போட்டு, மொத்தமா அத வந்துட்டு உள்ள தட்டி, மொத்தமா ஃப்ரை பண்ணி எடுத்துருவேன். இந்த மாதிரி ஃபிஷ்ஷுனா கொஞ்சம் பார்த்து பார்த்து உடஞ்சிராம இருக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடுப்பேன். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்னா எல்லாத்தையும் மொத்தமா போட்டு நல்லா வதக்கி விட்டு அந்த மாதிரி தான் ஃப்ரை பண்ணுவேன். அவங்க வந்துட்டு இன்னைக்கு ஒரு 4, 5 ரவுண்டா போட்டு தான் அத ஃப்ரை பண்ணாங்க. அப்புறமா கேரட் தான் வெட்டிட்டு இருந்தாங்க. கேரட் வந்துட்டு கொஞ்சம் சின்ன சின்னதா வெட்டிட்டு ரொம்ப குட்டி குட்டியா சாப் பண்ணணுங்கிறதுக்காக இந்த சாப்பர்ல போட்டு அவங்க வந்துட்டு சாப் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சாப்பர் வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணணும்னா ரொம்ப நல்ல ஒரு ப்ராடக்ட். உங்களுக்கும் வேணும்னா இது வாங்கி பாருங்க. பார்க்குறதுக்கு பிளாஸ்டிக் தானேன்னு நமக்கு தோணும். ஆனா வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு. பாகற்காய இந்த மாதிரி தான் 2, 3 ரவுண்ட் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா தான் கேரட் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண தொடங்குனாங்க. கேரட் வந்து ரொம்பவே சிம்பிளா பண்ணிக்கலான்னு தான் சொன்னாங்க. நானுமே என்ன சொன்னேன்னா, கொஞ்சம் ஆயில் போட்டு இந்த கேரட்ட அதில போட்டுட்டு, கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நல்லா சாட்டே பண்ணாலே நல்லா தான் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஆனா அவங்க வந்துட்டு பொரியல் மாதிரியே தான் பண்ணியிருந்தாங்க. எண்ணெய் போட்டுட்டு, கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு, அப்புறம் ஆனியன் எல்லாம் கட் பண்ணி போட்டு தாளிச்சுட்டு, அதுக்கப்புறமா அந்த கேரட்ட போட்டு கேரட் வந்துட்டு நல்லா பொடி பொடியா சாப் பண்ணியிருந்ததுனால, ரொம்ப நேரம் அவங்க வந்துட்டு வதக்க வேண்டியதில்ல. கொஞ்ச நேரத்திலேயே நல்லா வதங்கிடுச்சு. இதுல வந்துட்டு தண்ணி ஊத்தி கொஞ்சம் வேக வைக்கலாமான்னு பார்த்தாங்க. அப்புறம் வேண்டாம், நம்ம வந்துட்டு கன்டினியூஸா கொஞ்ச நேரம் இப்படி கைவிடாம கிளறிட்டே இருந்தா கூட, அது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணி அத வந்துட்டு வேக வைக்கல. நல்லா வதக்கி விட்டுட்டே இருந்தாங்க. அது நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்துட்டு அவங்க தேங்காய் எதுவுமே ஆட் பண்ணல. அந்த சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் தான் போட்டாங்க. நல்லாவே இருந்துச்சு. எல்லாமே ரெடியானதும் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் சாப்பாடு போட்டு கொடுத்தேன். அவங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு. ரைஸ் ரொம்ப வேகாததுனால பாப்பாக்கு லைட்டா பிளெண்ட் பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. காலையில இருந்தே எந்த வேலையுமே இல்லைன்னு சொல்லி நம்ம ஃப்ரீயா இருக்க முடியாது. அதுல இருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் மாத்தி ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிட்டு க்ளீன் பண்றதே பெரிய வேலையா தான் இருந்துச்சு. நான் குக் பண்ணும்போது அப்பப்போ வர்ற சின்ன சின்ன குப்பையை கூட அப்பப்போ நான் வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். அப்பப்போ அந்த கவுண்டர் டாப்பை தொடச்சி வச்சிருவேன். இன்னைக்கு ஹஸ்பண்ட் குக் பண்ணதுனால அப்பப்போ அவங்க எல்லாமே க்ளீன் பண்ணலை. நான் தான் லாஸ்ட் மொத்தமாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நான் வந்துட்டு அடுப்புல எல்லாம் ரொம்ப அந்த குக் பண்ணும்போது எந்த டஸ்ட்டுமே பட விடாமல் பார்த்துப்பேன். சமைக்கிறது எதுவுமே அந்த அடுப்பில் கொட்டாது. இப்போ வந்துட்டு அடுப்புமே கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருந்துச்சு. எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நைட் வந்துட்டு ஹஸ்பண்ட் கோயிலுக்கு தான் போயிருந்தாங்க. எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு நைட் ஆயிடுச்சு. ஈவினிங் மாமியை கூட்டிட்டு கிளம்பியிருந்தாங்க. அவங்க வந்த உடனே அந்த கருப்பட்டியை மட்டும் கொஞ்சம் இடிச்சு கேட்டேன். அதை வந்துட்டு இப்படி இடிச்சு வச்சா நார்மலாக நம்ம வந்துட்டு காஃபி போடும்போது ஒரு பீஸ் எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கோவில்ல இருந்து கொண்டு வந்த பொருட்களை தான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். சாம்பார் சட்னி இருக்கிறதுனால நைட்டுக்கு தோசை தான் ஊற்ற போகிறோம். வீடியோ லென்த்தாக போகுது, அதனால இதோட முடிச்சுக்கலாம்.